வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் லாட் ஆஃப் த ரிங்ஸ் ஆஃப் பவர் சீசன் 2 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் முழுக்கவே நிறைய பேச்சு தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சில ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸும் இருக்குது. நம்ம அனட்டார் எப்படி அந்த ரிங்ஸை உருவாக்க ஆரம்பித்தாரு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் நாவல்லேருந்து நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் எல்லாம் மீறி போகிற மாதிரியும் தெரியுது. அப்படி என்னென்ன விஷயங்கள் மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துலாமா? ஓப்பனிங் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஆரம்பிக்குது. ஸோ போன முறை நடந்த அந்த சண்டையில் எப்படி அந்த நியூமனார் குவீனோட கண்கள் போச்சுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இசல்டர் இறத்த தான் நம்மளும் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். பட் அவர் இறக்கல. அவருடைய அந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா கணக்க இந்த பக்கம் அவருடைய அப்பா ஏலண்டில் அந்த குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுருவாரு. ஸோ இப்போ அந்த குதிரையில தான் கதையை ஆரம்பிக்குது. கடைசி அந்த இசல்டர் எங்க மறைஞ்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த இடத்த நோக்கி இப்போதைக்கு குதிரை ஓடிட்டு இருக்க வழியில 2 ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழி மறிக்கிறாங்க. குதிரை டீச்சு பாருங்க ஒரு எத்து, அதுல 2 ஆக்ஸ் மல்லாக்க விழுந்து கிடைக்க பெரக் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா இருண்ட காடை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். அந்த தெரியாதனமா ஏதோ ஒரு குகைக்குள்ள அது போயிடுது. எப்படி கரெக்டா உள்ள போச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல நம்ம இசல்டரை இப்போதைக்கு சிலந்துகள் பார்த்தீங்கன்னா சுத்தி வளைச்சிருக்கு. என்ன மாப்பிள ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு குதிரை கேட்க இப்போதைக்கு இசல்டர் கண் முழிச்சு பார்க்கறாரு. அவர் முன்னாடி ஒரு மிகப்பெரிய சிலந்தி அவரை நோக்கி வர அந்த காந்தனால வேற வழியில எஸ்கேப் ஆகணும். ஸோ அந்த சமயத்தில் பெரக் நீ முன்னாடி போன பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அந்த சிலந்தி தூக்கி போட்டுட்டு ஓடிடுறாங்க. அந்த சிலந்தி பாசிபிளி ஷீலாபா இருக்கணும். ஸோ இப்போதைக்கு இசல்டரை பெரக் குதிரை காப்பாத்திருச்சு. பட் இவருக்காக யாருமே காத்து இல்லாம இப்போதைக்கு எலண்டில் அண்ட் குவீன் மிரியல் 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி நியூமனாரே வந்து அடைஞ்சிடுறாங்க. கிங் இறந்த அந்த காந்தனால அதை நினைச்சு எலண்டில் வருத்தப்படுறாரு. அவருடைய பொண்ணு உன் புள்ள செத்தத்தை பத்தி கவலைப்படாம கிங் செத்தத்தை பத்தி கவலைப்படுறேன்னு சொல்லி எலண்டில இன்னும் சோகத்துக்குள்ள தள்ளிடுவாங்க. கிங்குக்கான இறுதி சடங்கு நடக்குது. ஸோ இப்போ கிங் இல்லாத அந்த சமயத்தில் புதுசாக அந்த பொசிஷனுக்கு யாராவது வந்தாகணும். ஸோ குவீன் மிரியல் தான் அடுத்த இடத்துக்கு வருவாங்க சொல்லி எல்லாமே காத்துட்டு இருக்கும்போது அவருடைய கசனா இருக்க ஃபேரசான் எப்படியாச்சும் அந்த இடத்த பிடிக்கணும்னு சொல்லி லைட்டாக திட்டம் போடுற மாதிரி தெரியுது. அந்த கிங் ஃபியூனரல்ல இருக்க எல்லா மக்களுமே ஆக்சுவலாக குவீன் மேலே தான் காண்டில் இருப்பாங்க. பட் குவீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அந்த மாதிரி ஒரு இழப்பு எந்த அளவுக்கு வலி மிகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப சட்டலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சீக்வன்ஸில் எனக்கு தெரிஞ்சு குவீன் மிரியலாக நடிச்ச அந்த ஆக்டர் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். மிரியல் அவங்க அப்பாவோட சில பொருட்களை எடுத்து பார்க்கும்போது ஒரு பேங்கிள் சிக்குது. என்ன பேங்கிள் தெளிவாக தெரியல. பட் அந்த இடத்துல கரெக்டாக ஃபேரசான் உள்ள போகுது. நீ தான் அடுத்த குவீனாக மாறப்போற. உன்னுடைய காரனேஷனுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? ஒயிட் கலர் ட்ரெஸ் பாஸ்ட்டை குறிக்கும் அண்ட் ரெட் கலர் ட்ரெஸ் ஃபியூச்சரை குறிக்கும். நீ எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மிரியல் அவங்க அப்பா மாதிரியே நானும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பாங்க. கோஆர்டினேஷன் அப்போ அவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. பட் அதுவே ஃபேரசான் நீ வேணா பாஸ்டா இருக்கலாம், பட் நான் தான் ஃபியூச்சராக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இங்கே பேசிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி கோஆர்டினேஷன் நடக்கும்போது ஒரு ஈகிள் வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கோஆர்டினேஷன் உண்மையான சீக்வன்ஸ் அப்பவும் ஒரு ஈகிள் வந்திருக்கும். பட் அந்த சிச்சுவேஷனை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி குவீன் மிரியல் அவளுடைய பேராண்டில எடுக்க வந்திருப்பான். எல்ஸ் கிஃப்டாக கொடுத்தது அந்த பலாண்டியர். நியூமனேரியன்ஸுக்கு ஆக்சுவலாக எல்ஸே பிடிக்காத அந்த சமயத்தில் இந்த பலாண்டியரை குவீன் மிரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் தெரிய வந்தா அவங்க சமக்கடுப்பாங்கல்ல. பட் அது யாருக்கோ தெரிய வந்து இதை போட்டு கொடுக்கறதுக்காகவே அந்த பலாண்டியரை ஆட்டியை போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஃபேரசான் கெமன் எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த மாதிரி குவீனுக்கு கண்ணு தெரியல, அவளால் ஃபியூச்சர் நியூமரான்ஸை ஒழுங்காக கூட்டு போக முடியாது. ஸோ அந்த பொசிஷனுக்கு நீ வந்து அதுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை கேட்ட இசல்டரோட ஃப்ரெண்ட் வெலாண்டில் ஏன்டா இஷ்டத்துக்கு வாய் வார்த்தையாக பேசிட்டு இருப்பீங்களாடா? அந்த பக்கம் சண்டைனா எவனும் வரமாட்டீங்க, உட்காந்துக்கிட்டே நாடு வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்களா? அந்த பக்கம் இசல்டரை காப்பாற்ற தான் அந்த பக்கம் நம்ம குவீன் கண்ணை விட்டா. அந்த சாக்ரிஃபைஸ்ல உங்க கண்ணுக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லி செம்ம காண்டா வரேன். அவன் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குதானே செய்யுது. பட் நியூமனாருக்குள்ள இப்போதைக்கு ஒரு பவர் ஸ்ட்ரகல் உருவாகி இருக்கு. அதை தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹேல் பிராண்டு ஆப்வியஸா சௌரன் ரிட்டர்ன் ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்புறம் ஆடர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்ச அளவுக்கு அந்த ஆக்டிமை நம்ம பவர்ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ராங்காக மாற்றிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட வெப்பன்ஸ் நிறைய புது ஆக்ஸ் உள்ள சேர்த்துட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்ம சௌரன் கூட சண்டை போட்டே ஆகணுமான்னு சொல்லி அந்த ஆக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடர் கிட்ட கேட்க வேற வழியில் சௌரானை கம்ப்ளீட்டாக அழிச்சு தான் ஆகணும், ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த ஆர்க்குன்னு தனியாக ஒரு ஃபேமிலியாக இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஆர்க்கு குழந்தெல்லாம் வேற இருக்கு. இப்போ என்னடா கடைசியாக ஆர்க்கை பற்றி பரிதாபப்பட சொல்றீங்களா? யாரா இவனுங்க? ஆர்க்கால ஆக்சுவலா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அண்ட் ஏகப்பட்ட கேம்ஸ் அடாப்டேஷன்லாம் பார்க்கும்போது அதுல ஆர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எர்த்ல இருந்தா உருவாக்கின மாதிரி சொல்லுவாங்க. ஐ மீன் ஆர்க்கு பறக்கும்போதே ஆர்க்கா தான் இருக்கும். தே ஆர் மான்ஸ்டர்ஸ், புரியுதா? அவங்க நினைச்சா அவங்க குழந்தையே சாப்பிடுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களே அடிச்சு கொண்டு தின்னுவாங்க, மனிதர்களே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கொடூரமானவங்களை இந்த பக்கம் ஃபேமிலி மேனுங்கிற மாதிரி காமிக்கிறது எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கலங்க. தேர் மினியன்ஸ்ரா. மினியன்ஸ்ன்னு சொல்லும்போது லைக் அவங்க எப்போதுமே கண்ட்ரோல்டா தான் இருக்கணும். ஆக்ஸுக்குள்ளேயே ஓகேசமா அடுத்த எபிசோட்ல என்னடா எல்ஜிபிடி ஆக்ஸ்லாம் இருக்க போதுன்னு சொல்ல போறீங்களா? எனிவேஸ் இப்போதைக்கு ஆடர் தன்னுடைய அந்த படைபலத்தை கூட்டுறதுக்காக ஒரு மவுண்டன் ஹில் ட்ரோலையுமே வர சொல்லியிருப்பாரு. அந்த ட்ரோலுக்கும் நம்ம சௌரான் மேலே ஒரு தனிப்பட்ட காண்டு இருக்கு போலங்க. இப்போ எங்க எல்லாருமே ஒரு சம ஸ்ட்ராங்கான டீமாக மாறி இருக்காங்க. எரிகாண்டை இப்போதைக்கு நம்ம டியூரின் அண்ட் அவளுடைய ஒய்ஃப் டிஸ் அவங்க 2 பேருமே கெலிப்ரோபோரை மீட் பண்ணி அந்த ரிங்ஸை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஆப்வியஸாக கெலிப்ரோபோருக்கு இப்போதைக்கு டியூரினோட அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான எஃபெக்ட்டுக்குள்ள மாட்டிருக்குங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் அது செத்துட்டு இருக்கு. மலை வந்து இவங்க பேச்சை கேட்காத அந்த சமயத்தில் இந்த ரிங்ஸ் வந்து உங்க மலைக்கு உயிர் கொடுக்கும். எல்ஸோட ட்ரீயவே காப்பாற்றினது உங்களுடைய மலையையும் காப்பாற்றுங்கிற மாதிரி சொல்றாப்புல. டியூரின் லைட்டாக அதை நம்புற மாதிரி தான் தெரியுது. அனட்டார் உள்ள போந்து எல்ட்ராண்ட் உன்னை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காப்புல, நீ தான் இந்த இருக்க டாக்ஸ்லேயே சம புத்திசாலியாமே அப்படிங்கிற மாதிரி வசீகரமான பேச்செல்லாம் கொடுப்பாங்க.
வைப்பாங்க. இது மற்றவங்க கிட்ட ஹியூமன்ஸ் கிட்டலாம் ஒர்க் ஆகும். பட் ட்வார்ஃப்ஸ் ஆர் ஸ்ட்ராங் மைண்டட். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரியும். எல்ட்ராண்ட பையன் போல அப்படிலாம் சொல்ல மாட்டானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போதைக்கு டியூரியனுக்கு வருது. டியூரியன் டெக்னிக்கலாக நம்ம அனட்டாரை சந்தேகப்படுறாரு. ஆனால் டே அனட்டாரு, நீ ஏன் கசாடும் அழிகிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு அவங்களுக்கு சொல்யூஷனும் கொடுக்குற பத்தியா? ரிங்கு போட்டால் தான் சொல்யூஷனா கொய்யால? இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி டீசா வந்து பார்த்தீங்கன்னா டியூரியனை வெளில கூட்டு போய் நீங்கள் உங்கள் அப்பா கூட கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த ரிங்ஸ் பாசிபிளி கிடைச்சிச்சுன்னா மழை சரியாகும். மழை சரியாதான் ராஜ்யமும் சுமூகமாக நடக்கும். நம்ம ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு, மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பேசி தான் ஆகணும்னு சொல்லி எப்படியோ டியூரியனோட மனசை கரைக்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஆப்வியஸாக வேறு ஆப்ஷனும் இல்லை. ரிங்கை ரெடி பண்ணுறதுக்கு மித்ரில் தேவை. எப்படினாலும் ட்வார்ஃப்ஸ் இறங்கி வந்து அந்த ரிங்ஸை ரெடி பண்ணுறதுக்காக மித்ரிலுமே கொடுத்து தான் ஆகணும். இதனால் டியூரியன் டேரக்டாக அவங்க அப்பாவை பார்த்து பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த சமயத்தில் இருக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுங்கிறது கம்மியாயிட்டு இருக்கும். அவங்களால கிராப்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சர் பண்ண முடியல. ராஜ்யம் கிட்டத்தட்ட உடஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த தாட் டியூரியன் மனசில் ஓடிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் மகன் டியூரியன் உள்ள போது இந்த மாதிரி மேஜிக் ரிங்ஸை பற்றி சொல்கிறாரு. அதே சமயத்தில் நான் செஞ்ச தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ அவங்க அப்பா அதை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மித்திரில் கொடுக்கவும் தயாராக இருக்கும்போது இந்த மகன் டியூரியன் நீங்கள் சொன்னபடி, அதாவது எல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னபடி, இப்போதைக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் என் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்கு. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தேகத்தையும் இந்த இடத்துல ஒரு நிலைநிறுத்தி தான் போறாரு. பட் ஒரு அரசனா டியூரியனுக்கு டெக்னிக்கலாக இப்போதைக்கு வேற வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லாத சமயத்தில் அவர் அன்னட்டாருக்கே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காருங்க. இந்த பக்கம் எப்படியோ பெரக் கூட தப்பிச்ச இசல்டர் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் தண்ணி குடிக்கலான்னு பார்ப்பாரு. பிளாக் ஃபாரஸ்ட் ஆபீஸா இதில் குடிச்சா நாம செத்துருவோம்னு சொல்லி போகிற வழியில் ஆக்ஸால் அடிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்க்குறாரு. அந்த கூட்டத்தில் தான் எஸ்டிடுங்கிற ஒரு பொண்ணையுமே மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஆரம்பத்தில் சண்டை போட்டு ஸ்டார்ட் ஆனாலும் இந்த பக்கம் இசல்டர் கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் முடிவில் 2 பேருமே லவ்வர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இவங்க 2 பேருமே போகிறாங்க வழியில் ஒரு கிழமை அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய வேணாம் எஸ்டிட் மென்ஷன் பண்ணி இருந்தாலும் இசல்டர் தன்னுடைய பாவ புண்ணியத்தை பார்த்து இறக்கி உதவி செய்ய போறாரு. பட் அந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே ஆடாரோட அடியாட்கள் விஷயம் தெரிய வருது. ஆரம்பத்தில் அவங்களால சமாளிக்க முடியல. பட் நடுவில் அவங்களை காப்பாற்றுறதுக்காக கலை இறங்கினா பார்த்துக்கலாம் நம்ம தலைவர் ஆராண்டிர். ஒரு சின்ன அமேசிங்கான ஒரு ஃபைட். ஸோ இருக்கவங்க எல்லாருமே போட்டு பொழது கட்டிட்டு அங்கிருந்து தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாரு. ஸோ இந்த சமயத்தில் இசல்டரோட அந்த பெர குதிரை வந்து பார்த்தா ஓடி இருக்கும். தன்னை காப்பாற்றின குதிரையை காப்பாத்தானே ஆகணும்னு சொல்லி இசல்டர் யோசிக்கிறாரு. பட் அந்த பக்கம் போனால் சாவு நிச்சயம் சொல்லி இந்த பக்கம் நம்ம ஆராண்டிர் வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாரு. பட் அந்த குதிரையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இப்போதைக்கு இசல்டர் மைண்டுக்குள்ள இருக்க தான் செய்யுது. அந்த பக்கம் பிரான்வினோட அந்த டெத் ஃபியூனரல்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். ரியல் லைஃப்லேயே இந்த ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்லேருந்து விலகிற அந்த சமயத்தில் இவருடைய மொத்த அந்த கேரக்டருமே கொண்டுடலாம் அப்படி ஒரு முடிவில் தான் இப்படி ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆராண்டிர் கொல்லி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற அந்த சமயத்தில் தியோ என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அசால்ட்டாக வந்து கொல்லி வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. தியோ எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவன் நடவடிக்கை ஏதோ சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இப்போதைக்கு அவங்க அம்மா இல்லாத அந்த சமயத்தில் தியோவுக்கும் ஆராண்டிருக்குள்ளேயும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்லி தியோ வெட்ட வெளிச்சமாக அப்படியே போட்டு உடச்சிடுறாரு. ஆராண்டிரோட ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுறாருன்னு சொல்லலாம். இப்போ தியோ இசல்டர் கூட ரிலேட் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இசல்டர் நீ ஃபியூச்சரில் நியூமினாரில் வந்து செட்டில் ஆயிடு, அது நல்ல இடம் அப்படிங்கிற மாதிரி தியோவை இன்வைட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி உன் குதிரை எங்கே போயிருக்கோன்னு எனக்கு நல்ல ஐடியா இருக்கு. ஸோ இரவு நேரத்தில் நள்ளிரவு 12 மணி நீ என்னை இங்கே மீட் பண்ணனா நான் உன் குதிரை கிட்ட உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீனேஜ் வயசில் எப்படி எல்லாருமே யோசிப்பாங்களோ, எப்படி அந்த டேஞ்சரை நோக்கி போவாங்களோ அந்த மாதிரி அந்த பையன் பேசிட்டு இருக்கான். பட் எனிவேஸ் நடுராத்திரி தியோவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்டேட் கூட இந்த இசல்டர் பேசிட்டு இருப்பாரு. தன்னுடைய அம்மாவை எப்படி இழந்தா அப்படின்னு கதையை சொல்லிட்டு இருப்பாரு. பேசி முடிச்சுட்டு போகும்போது எஸ்டேட் தன்னுடைய கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆடாரோட சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு வடுவாலையே அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கலாக இவளுமே ஆடார் கீழே வேலை செஞ்சவ தான். இப்போ எப்படியோ அவகிட்ட தப்பிச்ச வெளில வந்திருக்கான். இவளுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியல. பட் அது என்னவா இருக்கும்னு சொல்லி பொறுத்து பார்ப்போம். தியோ எப்படியோ காட்டுக்கு நடுவில் பெரக் எங்கே பிடிச்சி வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல தியோ சுற்றி இருக்கவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண இசல்டர் பெரக்கை காப்பாற்றிடுறாரு. பட் அந்த குரூப் கிட்ட தியோ மாட்டிக்க திடீர்னு தூரத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய கோடாரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்களா அடி பொழக்குது. யாரும் அந்த மாதிரி சண்டை போடுறாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் சுத்தமாக ஐடியா இல்லை. தியோ எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிலான்னு ட்ரை பண்ணுவான். பட் எதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய உருவம் நிற்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி கீழே போட்டுருவான். மேபி அதை ஆடார் கூட்டிட்டு வந்து அந்த ட்ரோலாக இருக்குமோ, இங்கே ஆம்புஷ் பண்ணது பாசிபிளி ஆக்ஸா இருக்குமோங்கிற டவுட் உங்களுக்கு இருந்தாலும் இங்கே இடத்துல இருக்காங்களே இவனுங்களே டெக்னிக்கலாக ஆடரோட குரூப்பை சார்ந்தவங்க தான். ஆடர் அவங்களுடைய குரூப்பே அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. நிறைய பேர் இது நிட்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைங்க. அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இந்த பக்கம் மிரியலோட கார்னேஷன் நியூமனரில் நடக்குது. ஸோ மிரியலை இப்போதைக்கு மக்கள் யாருக்கும் பெருசாக பிடிக்கல. பிகாஸ் இவ தலைமையில் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் பற்றி நான் இருந்திருக்காங்க. இவருடைய கார்னேஷனை யாரும் பெருசாக கொண்டாடவே இல்லை. கண் தெரியாத இந்த குருடிலாம் நம்மளுக்கு குவீனாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம மிரியல் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பேலாண்டிர் பற்றின உண்மையும் தெரிய வருது. நியூமரேனியன்ஸ்க்கு ஆப்வியஸாக எல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது. எல்ஸ் கொடுத்து அந்த கிஃப்டை இவ யூஸ் பண்ணிட்டு இருக்காளா, இவெல்லாம் சரியான குவீனே கிடையாதுன்னு சொல்லி ஓப்பனாகவே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேலாண்டிர் இங்கே இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி ஃபேரஸான்னு சொல்ல மிரியல் இல்லை அது கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும்னு சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணும்போது யாருக்குமே இப்போதைக்கு மிரியலை சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு ஈகிள் வேற வந்திருக்குமா. ஈகிள் எனக்கு தெரிஞ்சு குவீன் மிரியலோட அந்த கார்னேஷனுக்கு தான்
தான் வந்திருக்கும். பட் அதை தன்னுடைய ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கிட்ட ஃபேரசான் அந்த ஈகிள் முன்னாடி போய் நிற்க மக்கள் எல்லாருமே ஃபேரசானை கிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மக்களால் இப்போதைக்கு ஃபேரசான் கிங்காக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பட் அந்த இடத்துல ஈகிள் என்னை பொறுத்த வரைக்கும் குவீன் மிரியலோட அந்த கான்வெர்சேஷனுக்கு தான் வந்திருக்கும். அந்த அப்படியே உல்டா பண்ணி எப்படி மாற்றிக்கிட்டாங்க பார்த்திங்களா ஃபேரசானு. நீ ஒரு சூழ்நிலைவாதின்னு எனக்கு தெரியும்டா கொய்யால. அனட்டார் இந்த பக்கம் ஸ்டில் நம்ம கிளம்பிற மண்டையை கழுவி தாங்க இருக்காரு. ஸோ எல்ஸ் ஆக்சுவலாக டுவார்ஃப்ஸுக்கே இந்த மாதிரி ரிங்ஸை கொடுக்க வேணாம் தான் சொன்னாங்க. இனிமேல் எந்த ஒரு ரிங்ஸுமே உருவாக்க கூடாதுங்கிற தான் எல்ஸோட இந்த லீடர் கில் கலாடே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிற கிட்ட சொல்ல கிளம்பிறப்போருக்கு அவருடைய ப்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்ணை மறைக்குதுன்னு சொல்லலாம். நான் ஒரு நல்ல பொருளை உருவாக்குறது யாருக்கும் பிடிக்காதே. கில் கலாடுக்கே நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், இந்த மாதிரி ஃபோர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், எந்த ஒரு ரிங்குமே நான் உருவாக்க மாட்டேன் சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி இவர் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. அனட்டார் முடிச்ச அளவுக்கு கிளம்பிற தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ரிங் ஃபோர்ஜிங் இப்போதைக்கு ஆரம்பிக்கப்படுது. ஸோ அந்த சமயத்தில் டியூரின் அந்த மித்திரில் கொடுத்துருப்பாரு. மித்திரில் அந்த ஃபோர்ஜுக்குள்ள நம்ம கிளம்புற போர் தான் போட வருவார். பட் அனட்டார் அந்த மித்திரில் தான் கையில் வாங்கி அந்த ஃபோர்ஜுக்குள்ள போடுவார். போடும்போது எதுவும் பேசிக்கிட்டே தான் போடுவார், என்னன்னு தெரியல. பட் ஆப்வியஸா இதில் உருவாக்கப்படுற அந்த ரிங்ஸ் எல்லாத்தையுமே சௌரான் அவர் கைப்பட்டு தான் உருவாக்குறாரு. அந்த ரிங்ஸ் எல்லாமே சௌரான் கையால் டெயின்ட் ஆகியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஃபியூச்சரில் ஆப்வியஸாக நம்ம சௌரான் அந்த ஒன் ரிங் எடுக்கும்போது இவங்க எல்லாரையுமே ஈஸியாகவே சௌரானால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் எல்வன் ரிங்ஸ் அப்படி கிடையாது. எல்ஃப்ஸோட அந்த 3 ரிங்ஸையுமே நம்ம சௌரான் தொட்டு உருவாக்கி இருக்க மாட்டாரு. ஸோ இதை என்ன மாதிரி பிளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு உருவாக்கப்படுற அந்த டுவார்ஃப்ஸோட ரிங்கை நம்ம அனட்டாரா இருக்கக்கூடிய சௌரான் டெயின் பண்ணிட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிடிச்சு வச்சிருக்காங்க. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆக்ஸுக்கெல்லாம் ஃபேமிலி காமிச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு ரிங்ஸ் ஆஃப் பவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை ஒரு ராசமான வீடியோவில் மீட் பண்ணி இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா